தேசிய ஊடகங்கள்ல விஜய்க்கு வந்து 80 சீட்டு பிஜேபி பேசிக்கிட்டு இருக்கு அப்படின்னு தொடர்ச்சியா போடப்பட்டிருக்கு. அதுக்கு பிஜேபி தரப்புல இருந்து நேரடியா டெல்லி தரப்புல இருந்து எதுவும் மறுப்பு தெரிவிக்கல. அது உண்மையா அப்படி பேசப்படுது? அதாவது நான் இப்போ உங்களோட தான் இருக்கிறேன். நான் டெல்லிக்கு போனோம்னா கூட பேச்சுவார்த்தை நடத்தணும் தான் நான் சொல்லியிருப்பேன். சும்மா அதை பற்றி நான் எதுவும் கருத்து சொல்ல. அது இன்னொன்று எப்படி பிரித்து பார்க்குறாங்கன்னா, குறிப்பாக விஜய் நேற்று வந்து தோரணை வச்சு பார்க்குறப்ப என்டிஏ கூட்டணியில் அவர் பேச்சுவார்த்தை பேசி கிட்டத்தட்ட சீட்டுகள்லாம் உறுதியாக இருக்குது டெல்லியில். அதனால தான் வந்து அவர் சிபிஐ விசாரணை முடிஞ்சு அந்த தோரணையில் வராருன்ற மாதிரி பேசுகிறாங்க. நீங்கள் மறுப்பு தெரிவிச்சிட்டீங்க ஒவ்வொரு முறையும்? இல்லை அதாவது நீங்கள் சொல்கிற பார்த்தா ஒவ்வொருடைய பாடி லாங்குவேஜ் வச்சு நம்ம ஒரு கருத்து கணிப்பு சொல்லணும். பாடி லாங்குவேஜ் ஒவ்வொருவருக்கும் வித்தியாசமாக இருக்கும். சார், நாளைக்கு செந்தில் பாலாஜி போய் சிபிஐயில் ஆஜராகிறார். நீங்கள் பலமுறை ஒரு சந்தேகம் இருந்துச்சுன்னு சொல்லியிருந்தீங்க. கரூர் விவகாரத்தில் அந்த சதிகள் இருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி பேசியிருந்தீங்க. செந்தில் பாலாஜி நாளைக்கு போகிறாரு, எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அவர் போயிட்டு வந்த பிறகு தான் தெரியும் அதை பற்றி. எங்களுடைய இது வந்து அவர் பின்னணியில் செந்தில் பாலாஜி இருப்பார். ஏன்னா அதனுடைய நோக்கங்கள் நடந்த சம்பவங்களை வைத்து சொல்லும்போது செந்தில் பாலாஜிக்கு அதில் பங்கு இருக்கிறது என்று தான் நாங்கள் சந்தேகப்படுறோம். சிபிஐ விசாரணை செய்து முடிவு செய்வார். நாளைக்கு போராட்டம் இருக்கா? தேர்தல் ஆணையம் அனுமதி வாங்கணுமா? அனுமதி சில இடங்களில் கொடுத்துருக்காங்க. போராட்டம் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.